ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால், ஒரு பெண், அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் வந்து, அதுவும் ஒவ்வொரு சின்ன பெண் ஒரு ஆள் வந்து அவ்வளோ சிங்க பெண் கணக்கு பேசி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுவளோ அப்படி பேச்சு வந்து அனல் பறக்கின்றது. அவன் அவ்வளவு பேச்சு, அவ்வளவு தமிழில் வந்து தமிழ் பண்டிதர்கள் பேசினானங்க பேசி கொண்டிருக்கின்றான். அந்த சின்ன பொண்ணுங்களை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இவ்வளவு தூரம் அந்த பெண் கதைக்கிறான்னு சொன்னால், அப்போ இவ்வளோத்தில் அந்த பெண் அவ்வளோத்தில் இந்த யாரென்று சொன்னால், இந்த சாதி பார்க்குறவர்கள் எல்லாரும் அந்த அவ்வளோத்தில் அந்த பிள்ளையை போட்டு தாக்கின காரணத்தால் அந்த குழந்தை வந்து அவ்வளோ இது சூப்பராக பேசியிருக்கின்றா. ஏன்னு சொன்னால், ஒரு தரம் இப்படி பேச விட மாட்டார்கள். எந்த ஒரு பெண்ணும் இப்படி தைரியமாக இந்த யூடியூப் தளத்தில் வந்து, இந்த இடத்துல வலைதளங்களில் வந்து இவ்வளவு அழகாக ஒரு பெண்ணும் பேச மாட்டார்கள். ஆனால் கொடுக்குற ஒவ்வொரு கருத்தும் அர்த்தமுள்ள கருத்துகளாக இருக்கின்றது. அப்படியே இப்போ ஒவ்வொருவரையும் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய, அப்படியே நெஞ்சை பிச்சு கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கொடுக்குற கொமெண்ட்களுக்கு அவள் அவ்வளவு சூப்பர் கிளியராக அந்த கொடுத்துருக்குறா. அந்த பேச்சு வந்து கொடுத்துருக்குறா, அவ்வளவு அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த பெண் யாருண்டு. அந்த பெண் தான் ஒரு சின்ன பெண். அதான் சொல்லுவார், யார் சொன்னால் சிவாஜி கணேசன் சொல்லுவார். என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்து பெண்கள் என்று சொன்னால் சிங்க பெண்கள் என்று சொல்லுவார். அப்போவே சொல்லுவார், அந்த காலத்திலே சொல்லுவார் யாழ்ப்பாணத்து பெண்களை பற்றி. ஆனால் அப்படி ஒரு சிங்கப்பெண் தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து கிருஷ்ணா பற்றி போடுற வீடியோக்களுக்கு எல்லாம் தகுந்த அடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அத்தோட வந்து நாளைக்கு வந்து கிருஷ்ணாவுக்கு வெளியில் வர போகின்றார். நாளைக்கு என்னென்னு சொன்னால், நீதிமன்றம் நாளைக்கு அவர் எல்லாத்தையும் காட்டியிருந்தார் என்று சொன்னால், அவர் வந்து நிரபராதி என்று சொல்லி வெளியில் விடுவார்கள். நாளைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணா நான் வெளியில் வரணும் என்று அரைகணக்கு நானும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் கூட எல்லாரும் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், என்னை வந்து அதில் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார், இன்னத்துக்காண்டி நீங்கள் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்காண்டு. ஆனால் வந்து எனக்கு கிருஷ்ணாவை பார்க்கும்போது அப்படி ஒரு குற்றம் செய்தவனாக தெரியலை. எனக்கு எல்லாரும் சொல்லினேன் நான் உன்ட்ட பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு தெரியும், அது வந்து குற்றம் செய்த கணக்கே தெரியலை எனக்கு. அது சிரிப்பும் போக்கும் ஜோக்கும் அது அப்படியே, அது ஒரு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசுக்கு அப்படித்தான் இருக்கும். யாரோடையும் ஜோக் விடுங்க, சிரிக்குங்கள், கதைக்குங்கள். அது அந்த வயசுக்கு அந்தந்த வயசுக்கு தான் அந்தந்த இருக்குங்கள் பிள்ளையர். இப்போ ஒரு வயசு வந்த உடனே அப்படி போய் சிரிக்குங்கள், கதைக்குங்கள் இல்லையே. அப்போ என்னென்னு சொன்னால், அந்த வயசுக்கு தான் அது கதைக்குங்க. அதை போய் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது தப்பாக தெரியும் சில பேருக்கு. சில பேர்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தப்பாக தெரியும். சில பேர்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சும்மா ஜோக்கு செய்து கொண்டு ஊப்படுதுன்னு சொல்லி சில பேர் பார்ப்பார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால், நாளைக்கு வந்து நல்ல தீப்பாக வழங்க வேணும், கிருஷ்ணாவுக்கு நன்றாக விட வேண்டும். திரும்ப வந்து அவருடைய வேலை திட்டங்கள் எல்லாம் துவங்க வேண்டும், வேலைகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு, யார் என்ன திட்டினாலும் இப்போ காகம் திட்டி மாடி சாக போதா. அதே கணக்கு நீங்கள் என்னவும் சொல்லுங்கோ, எதுவும் சொல்லுங்கோ, ஒரு மனிதன் உதவி செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்துட்டால் எங்களோட கண்ணோட்டத்தில் என்ன நிற்கும்னு சொன்னால், அந்த கண்ணில் வந்து அந்த மனிதன் நல்லவர் கணக்கு தான் தெரிவார்கள். அதே கணக்கு எனக்கு கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல குணம் படைத்த மனிதர் கணக்கு தான் எனக்கு தெரியுது. அதன் காரணத்தால் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோரும் நாங்கள் நாளைக்கு கிருஷ்ணா வெளியில் வருவோம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். உண்மையாக இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், அது கண்டிப்பாக கிருஷ்ணாவுக்கு அது நல்லதாக அமைய வேணும். நன்றி, வணக்கம்.